Hello guys, welcome back to the editorial session. So இன்னைக்கான editorial analysis ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா first editorial ல நம்ம யூசுவலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல ரிப்பீட்டடா பார்க்கக்கூடிய இந்தியா யுஎஸ்க்கான பார்ட்னர்ஷிப் டைஸ் பத்தின என்னென்ன பண்ணிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அங்க போயிட்டு வந்திருக்காரு சோ என்னென்ன பேசிருக்காங்கன்றத பத்தி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்ல கொடுத்திருந்தாங்க ஓகேவா சோ செகண்ட் எடிட்டோரியல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா மெடிக்கல் இருக்கு இல்லையா GMER அதாவது கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் சோ அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் வந்து மாத்திருக்காங்க சோ லாஸ்டா 1997 ல கொடுத்த ரெகுலேஷன்ஸை ரிவைஸ் பண்ணி 2023 ல ஓகேவா சோ அத பத்தின ஒரு எடிட்டோரியல் தான் செகண்ட் இதுல இருந்துச்சு சோ நம்ம ரெண்டுமே பாப்போம் ஃபர்ஸ்ட்ல ஸ்ப்ரிங் க்ளீனிங் ஓகேவா the pause on the new GMER is a chance to forge a consensus so வந்து ஒரு ரெகுலேஷன்ஸை சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை என்கரேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் எடிட்டோரியல்ல கொடுத்திருந்தாங்க ஓகேவா a quarter of century is a time enough to justify a assessment of any effort about 25 years have passed since the existing regulations on graduate medical education were not notified in 1997 so ஒரு 25 வருஷமா 25 years ஆச்சு இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸை மாத்தி so 1997 ல கொடுத்த ரெகுலேஷன்ஸை 2023 ல மாத்தி இருக்காங்க and the time was right to take a relook at all aspects of the system and adapt them to changing requirements including demography socio-economic context and advancements in science and technology so அத வந்து இது ஒரு நல்ல டைமா இருக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா demographic வைஸும் சரி socio-economic வைஸும் சரி science and technology நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த டைம்ல மாத்துனது வந்து ஒரு ரீப்பான டைம் so reap in the sense it is a time for harvest so we have to adapt that அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ adapt அந்த ADAPT கொடுத்திருக்காங்க adaptனா act according to the situation so நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் நம்ம ரெகுலேஷன்ஸை மாத்துனது இந்த டைம்ல வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா the national medical commission's new GMER which was withdrawn without any explanation so வந்து இந்த GMER உடைய older regulations வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனே இல்லாம வந்து withdraw பண்ணிட்டாங்க ஓகேவா attempted to catch up and correct course wherever necessary so the medical world is a changed place since the regulations were last drawn up with emerging diseases, changing demands and expectation of stakeholders, also altering the game dramatically. So என்ன சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா நியூ ரெகுலேஷன்ஸ் வந்து வந்தது ஒரு மெடிக்கல் வேர்ல்டுக்கு ஒரு சேஞ்சா இருக்க போகுது எதனால அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா நியூ எமர்ஜிங் பேண்டமிக் டிசீசஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு அது எல்லாமே வந்து dramatically நம்ம வேர்ல்டை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு ஸோ இந்த டைம்ல ரெகுலேஷன்ஸை மாற்றினது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா the new regulations so the new regulationஸோட எய்ம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா aimed at making medical education more learner centric so ஒரு learner centric அதாவது education medical education ஒரு learner centric ஆக்குறது தான் இதோட மெயின் எய்ம் patient centric so learningக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது patientsக்கு ஒரு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்குது gender sensitive so gender wise வந்து partiality பார்க்காம work பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு அப்புறம் outcome oriented and environment appropriate so while continuing to anchor on the basic principles of teaching medicine so வந்து continuing to anchorனா என்னன்னா ஒரு சப்போர்ட் ஓகேவா so வந்து பேசிக்கான ரெகுலேஷன் என்ன மெடிசனை டீச் பண்றது so அத வந்து மாத்தாம அடிஷனலா என்னென்ன பண்ணுதுன்னா பேஷண்ட் சென்ட்ரிக் ஸ்டூடண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு முன்னுரிமை தரது ஜெண்டர் பார்க்காம டீச் பண்றது so அதெல்லாமே வந்து ஒரு foremost ஒரு கோலா கொடுத்திருக்காங்க ஓகேவா the regulations were progressive in introducing a longitudinal program based on attitude ethics communication competitions for young medical students to lay stress on ethical values being responsive to patient needs and improved communication early clinical experience all skills and youth medicos will benefit from it the real world so என்ன சொல்லிருக்காங்கன்னா நியூ ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து ஒரு பேஷண்ட் நீட்ஸ் எப்படி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிளாக ஆக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் ஸோ ஒரு இயர்லி கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும் ஸோ அந்த இயர்லி மெடிக்கோஸுக்கு வந்து எப்படி இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே it had specified that didactic lectures would not exceed a third of the schedule while the bulk of the course would include interactive sessions, practicals, clinical experience and case studies. So on the studies wise பார்த்தோம் அப்படினா clinical test, clinical experience, அப்புறம் practicals நிறைய இருக்கும், case studies நிறைய இருக்கும். So அது வந்து study wise வந்து அந்த regulations improvise பண்ணிருக்காங்க ஓகேவா. Also introduced a new family adoption program through village outreach for each MBBS student and a pandemic module. So என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு family adoption programமையும் இந்த
நியூ ரெகுலேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க சரியா. அது மூலயமா வில்லேஜை போய் மெடிக்கோஸ் வந்து ரீச் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேண்டமிக் மாடியூல் அப்படின்ற ஒன்றையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதர் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இன்க்ளூடட் ரிடக்ஷன் ஆஃப் தி ஓவரால் டைம் பீரியட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் தி எம்பிபிஎஸ் கோர்ஸ் டு 9 years from 10. ஸோ ஒரு சாலிடாக ஒரு டாக்டர் வந்து லைசன்ஸ்டு டாக்டர் ஆகிறதுக்கு அதாவது ஒரு ப்ராப்பரான டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு 10 to 14 years ஆகும் ஓகேவா. ஸோ அந்த நியூ ரெகுலேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ஸ் முடிகிற டைம் 10 yearsலேருந்து 9 years கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் டு கிளியர் பேப்பர். ஸோ வந்து ஒரு பேப்பரை நீங்கள் அரியர் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் இந்த அட்டம்ப்ஸில் மட்டும்தான் ஒரு 3 attempt கொடுத்தாங்கன்னா அந்த 3 attempt மட்டும்தான், அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எழுத முடியாது. ஸோ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் டு கிளியர் பேப்பர் அண்ட் காமன் கவுன்சிலிங் ஃபார் அட்மிஷன் ஃப்ரம் 2024. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து காமன் கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இஃப் அ ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு டு கிளியர் எனி எக்ஸாம், he or she could have appeared in the supplementary examination, the results of which were to be processed within 3 to 6 weeks. So ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டை வந்து 2 to 3 weeksல கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. The students if successful could have proceed with the same batch. ஸோ பாஸ் ஆகிட்டாங்கன்னா சேம் பேட்ச் கூட அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதி அதோட ரிசல்ட்ஸ் வந்து 2 to 3 weeksல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸ்ப்ரிங் கிளீனிங் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் இன் இந்தியா இஸ் நோ டவுட் நெசசரி டு கிளியர் தி cobweb remnants from the past, while a new GMER will enable the country's medical students to be future ready. The questions need to be asked if the system will be ready to handle the requirement of a student who breach odds to climb up a medical seat. So வந்து இந்த நியூ GMRE வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃபியூச்சருக்கான எல்லாத்தையுமே கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து questions கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. என்ன மாதிரி அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா the student who breach odds to climb up the medical seat. ஸோ வந்து இல்லீகலா ஒரு மெடிக்கல் சீட்டை வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸும் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. as the NMC takes a step back with the withdrawing the regulations, perhaps it will pass to anticipate and face with least confrontation the opposition of several states to common counseling and the exit test. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா NMC வந்து ரெகுலேஷன்ஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து செவரல் ஸ்டேட்ஸ் எல்லாமே இதுக்கு ஒரு அப்போசிஷன் தெரிவிப்பாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க டேக்கிள் பண்ணணும். காமன் கவுன்சிலிங் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்களே 2024. ஸோ அதுக்கான அப்போசிஷன்ஸ்லேருந்து நிறைய ஒரு கான்ஃபரன்டேஷன்ஸ் வரும், கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே இவங்க டேக்கிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடிட்டோரியலில் முடிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த எடிட்டோரியலுக்கான வெக்காபை நம்ம எண்ட் ஆஃப் த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் ஸ்ட்ராட்டஜிக் ஹை, India and the US have entered a new era of mutual trust and cooperation. So இந்தியாவும் யூஎஸும் ஒரு மியூச்சுவல் எராக்குள்ள எரா இந்த சென்ஸ் இட்ஸ் பீரியட் ஆஃப் டைம் ஓகேவா. ஸோ ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, ஒரு கோஆப்ரேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. The just concluded state visit of Prime Minister Narendra Modi to the United States is undoubtedly a new gambit by both sides to propel their strategic cooperation to an unprecedented level. ஸோ just concludedனா இப்போ தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை தான் just concluded சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே போனார்னா US ஜோ பைடனை மீட் பண்ண போனார். இட்ஸ் undoubtedly a new gambit. ஸோ வந்து இது ஒரு சந்தேகமே இல்லாத ஒரு நியூ பிளான். gambit in the sense it's a plan or strategy. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு கோஆப்ரேஷனுக்காக ஓகேவா. ஸோ போத் சைட்ஸும் ஒரு கோஆப்ரேஷனுக்காக ஒரு பயங்கரமான பிளான் பண்ணியிருக்காங்க. டு அன் அன்பிரசிடென்டட் லெவல். அன்பிரசிடென்டட் லெவல் அப்படின்னா நெவர் நோன் பிஃபோர். இந்த மாதிரி முன்னாடி நடக்காத மாதிரியான ஒரு கோஆப்ரேஷன், நடக்காத மாதிரியான ஒரு டைஸை தான் அவங்க வச்சுக்க போகிறதா ஃபுல்லாக நம்ம பேப்பரில் இந்த அன்பிரசிடென்டட்ங்கிற வேர்டை அடிக்கடி இந்த நியூஸில் பார்த்தோம். ஸோ அன்பிரசிடென்டட் இஸ் never known before or not expected ஓகேவா, while staying short of turning treaty allies. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னளவுக்கு இல்லாத மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன், ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நாங்கள் வச்சுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. த அனௌன்ஸ்மெண்ட், ஸோ as we discussed before, ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபுல்லாகவே அவங்க எதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிஃபென்ஸ்லையும் டெக்னாலஜிலையும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக டிஃபென்ஸ்க்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொடுத்துருந்தாங்க ஓகேவா. ஸோ டெக்னாலஜி, ஏஐ, சூப்பர் கம்ப்யூட்டிங் அதெல்லாம் பற்றியும் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டார்லையும் தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்க போகுது ஓகேவா. ஸோ டிஃபென்ஸ்க்காக அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா the announcement for potential joint manufacture of General Electric Aerospace, அதாவது ஜெனரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸ் உடைய F414 இன்ஜின்ஸ் இன் இந்தியா ஓகேவா. அவங்களும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் to power India's indigenous light combat aircraft MK2. So light combat aircraft MK2 வந்து GE General Electric Aerospaceum Hindustan Aeronautic Limitedum பவர் பண்ண போறாங்க. அதாவது இந்த சென்ஸ் சேர்ந்து பண்ண போறாங்க. And the twin engine advanced medium combat aircraft MK1 as well as the purchase of 31 high altitude long endurance Predator MQ9B armed unmanned aerial vehicles take the defense tie between the
countries to a new high. So என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியம் 31 high altitude MQ-9 Reaper drones ஓகேவா. So MQ-9 Reaper drones வந்து ஒரு unmanned vehicle ஓகேவா. So அது வந்து ஒரு unmanned vehicle. அத வந்து US கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம். So மொத்தமா எவ்வளவு வாங்க போறோம்னா 31 வாங்க போறோம் ஓகேவா. So அதுல navalக்கு மட்டும் எவ்வளவு வாங்குறாங்க அதாவது ஷிப்பிங் அதுக்கு மட்டும் எவ்வளவு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 15 Reaper drones வந்து navalக்கு மட்டும் வாங்குறாங்க. So டோட்டலா எல்லா armed forcesக்கும் சேர்த்து ஒரு 31 MQ-9 Reaper drones வந்து வாங்க போறாங்க ஓகேவா. So அத தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க 31 high altitude MQ-9 Reaper drones. So இது current affairs basisல நமக்கு ரொம்ப முக்கியம். So அது எப்படிப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க இட்ஸ் a long endurance ன்னு கொடுத்திருக்காங்க. So டாலரேட் பண்ணக்கூடிய அதாவது long endurance னா டாலரேட் பண்ணக்கூடிய ஓகேவா. So MQ-9 Reaper drones வாங்க போறாங்க. So அத வந்து will take the defense ties between the two countries to a new high. So வந்து ஒரு புதுமையான ஒரு இடத்துக்கு கூட்டி போகுது. டிஃபென்ஸ் டைஸ் வந்து முன்னளவுல இல்லாத மாதிரியான டிஃபென்ஸ் டைஸ் வந்து இப்ப வச்சிருக்கோம் அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா. military cooperation between the two nations has been deepening. So military cooperationum ரெண்டு நேஷன்ஸ்க்கும் நடுவுல டீப் ஆகிட்டு இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. In the recent past, India has bought from the US the C-130 and C-17 Globemaster transport aircraft. So என்ன பண்ணிருக்காங்க US தேர்ந்து இந்தியா வந்து C-130 C-17 Globemaster aircraft அத வாங்கிருக்காங்க transport aircraft AH-64E Apache attack helicopters as well as the C-447 Chinook and MH-60R multi-role helicopters. So இந்த மாதிரியான ஹெலிகாப்டர்ஸையும் US கிட்ட இருந்து இந்தியா வாங்கிருக்காங்க. அதுக்கு அப்புறம் P-8I maritime patrol aircraft and M777 ultralight hot whizzers among others. So இதெல்லாம் அந்த ஹெலிகாப்டர்ஸ் என்னென்ன ஹெலிகாப்டர்ஸ் வாங்கிருக்காங்க என்னென்ன ஏரோப்ளேன்ஸ் வாங்கிருக்காங்க என்னென்ன பேட்ரோல் ஏர்கிராஃப்ட் வாங்கிருக்காங்க. So அதோட நேம்ஸ் தான் இந்த இடத்துல ஃபுல்லா மென்ஷன் பண்ணிருக்காங்க. The US has been aggressively pitching its fighter jets the F-16 and FA-18 for the Indian Air Force and the Indian Navy. So என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா US உடைய F-16யும் FA-18யும் Indian Air Forceக்கும் Indian Naval Forceக்கும் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க ஓகேவா. So India and the US have tried and shelved an earlier engine development effort under the Defense Technology and Trade Initiative some years ago. So முன்னாடியே இந்தியாவும் USம் ட்ரை பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு இன்ஜினை டெவலப் பண்றதுக்காக டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் ட்ரேட் இனிஷியேட்டிவ் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ஜினை டெவலப் பண்றதுக்காக பிரியார் கொஞ்சம் ஏருக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிருக்காங்க ஓகேவா. பட் நவ் the new jet engine deal is an investment in each other to address the shared security concerns while continuing to navigate the disagreements. So இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நியூ ஜெட் இன்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஷேர்டு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை அவங்களுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் கண்டிப்பா இருக்கும். disagreements எல்லாமே இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேவா. டாப் among their shared concerns is China and its expansion in the Indo-Pacific. So வந்து அவங்களோட எதை பத்தி அவங்க ஷேர்ட் அதிகமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சைனாவும் அவங்க எக்ஸ்பான்ஷன் இந்தோ பசிபிக் ரீஜனில் அவங்களோட எக்ஸ்பான்ஷனை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. த யூஎஸ் ஆல்சோ வாண்ட்ஸ் டு வீன் இந்தியா அவே ஃப்ரம் இட்ஸ் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் ரஷ்யா. ஸோ யூஎஸ்க்கு ஒரு ஆசை என்னன்னா ரஷ்யா கிட்டே இருந்து இந்தியா வந்து பார்ட்னர்ஷிப்லாம் வீன் பண்ணிட்டு வந்துடணும், வீன்னா வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடணும். ஸோ வந்து ரஷ்யா கூட இந்தியா பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறது யூஎஸ்க்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு லாங் டேர்ம் ட்ரீமாவே யூஎஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. From a technological perspective, the newly announced joint initiatives in jet engine production, semiconductors and space technology present an opportunity for India to develop a defense industry of its own. So, jet engines காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து நியூ கண்டக்டர்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாத்துக்காகவும் இந்தியா வந்து யூஎஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவால் தானாவே டெவலப் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஓன்ல அவங்களால ஸ்டாண்டா நிற்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ டெவலப் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ அவங்களாலே அவங்களோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை மேக் பண்ண முடியும் அண்ட் இம்ப்ரூவ் இட்ஸ் டெக்னாலஜிக்கல் காம்பிடன்ஸ் அக்ராஸ் தி போர்டு. ஸோ அவங்களோட டெக்னாலஜிக்கல் வைஸ் நம்ம காம்படிஷன்ஸ் வந்து அடுத்த கண்ட்ரிஸ்க்கு நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ் ஹவ் ஆல்ரெடி சைன் தி 4 ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ரெகுலர்லி கண்டக்ட் ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஸோ வந்து நம்ம யூஸ்வலாக படிக்கிற ஒன்று தான் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் வந்து நிறைய ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைசஸ் நடந்திருக்கு, அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. while its embrace with US is getting stronger. So embrace na இந்தியாவுடைய சப்போர்ட், அதாவது இந்தியா யூஎஸ் உடைய சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருக்கு. டீப்பர் அண்ட் மோர் காம்ப்ரிஹென்சிவ். ஸோ ஸ்ட்ராங்கர், டீப்பர், ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்கு. இந்தியா இஸ் ஆல்சோ சோ காக்னிசன்ட் ஆஃப் த நீட் டு மெயின்டைன் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப்பராக, ஸ்ட்ராங்கராக, காம்ப்ரிஹென்சிவாக ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆனால் இந்தியா என்ன எப்படி இருக்கணுமோ ரொம்ப காக்னிசென்ட்டாக இருக்கணும். ஸோ இந்தியா வந்து ரொம்ப அவேராக இருக்கணும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வந்து
ரொம்ப அவேராக அவங்க மெயின்டைன் பண்ணணும். இந்த சென்ஸ் அட்டானமினா ரொம்ப இண்டிபெண்டா, ஓகேவா? ஸோ அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை இண்டிபெண்டா டிசைட் பண்ணணும். அதை வந்து எந்த வகையிலும் யூஎஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதில் வந்து இந்தியா கொஞ்சம் காக்னிசென்ட்டாக ஆக்ட் பண்ணணும், அவேராக ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? யூஎஸ் ஸ்ட்ராட்டஜி அட் த மொமெண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேட்டிங் நியூ பைபோலாரிட்டி இன் த வேர்ல்டு. ஸோ யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நியூ பைபோலாரிட்டி இந்த வேர்ல்ட். ஸோ நம்ம யூஸ்வலாக பைபோலார் அப்படின்னா என்ன நினைப்போம்? ஒரு மென்டல் டிசார்டர், ஒரு பைபோலார்னு ஒரு மீனிங் உண்டு. பைபோலார்னா செப்பரேஷன் ஒரு மீனிங் உண்டு. ஸோ இந்த இடத்துல பைபோலாரிட்டி அப்படின்னா என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ், ஓகேவா? ஸோ யூஎஸ்க்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்றது அவங்க ஆசையா இருக்கு. ஆனா இந்தியா வந்து அது கம்ஃபர்டபுளா இல்லை. இந்தியா இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? கெட்டிங் காட் இன் த பவர் லிபரலிஸ் ஆஃப் அதர்ஸ் இஸ் த லாஸ்ட் திங் தட் இந்தியா வாண்ட்ஸ் அண்ட் த குட் திங் இஸ் தட் யூஎஸ் இஸ் இன்க்ரீசிங்லி அவேர் ஆஃப் தட் கன்சர்ன். India's desire to protect its border and sovereignty aligns with the US interest. So என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியா வந்து அதோட பார்டர்ஸையும் அதோட பார்ட்னர்ஷிப்பையும் US கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்படுது. ஸோ இந்தியா வந்து அதோட பார்டர்ஸை யூஎஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க, டிசையர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ நியூ ஏரா ஆஃப் மியூச்சுவல் ட்ரஸ்ட் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ் அண்ட் இட் ஷுட் ஆக்ட் அஸ் அ ஃபோர்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி இன் த ரீஜன். ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நியூ எராவாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் நடுவில் இருக்கிற மியூச்சுவல் ட்ரஸ்ட் வந்து முன்னாடி மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ. அண்ட் இட் ஷுட் ஆக்ட் அஸ் அ ஃபோர்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி இன் த ரீஜன். ஸோ இந்த ரீஜன் இந்தியாலையும் யூஎஸ்லையும் இது இந்த காரணத்தை காட்டி அவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் சண்டை போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு எடிட்டோரியலுக்கான வெக்காபுலரி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, கேம்பிட் பார்த்தோமா? கேம்பிட் அப்படின்னா இட்ஸ் அ பிளான், அப்படி இல்லைனா ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம், ஓகேவா? கேம்பிட் அப்படின்னா இட்ஸ் அ பிளான், அப்படி இல்லைனா ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? அன்பிரசிடென்டட்னா நாட் நோன் பிஃபோர், முன்னாடி மாதிரி நடக்காதது, அப்படி இல்லைனா நாட் எக்ஸ்பெக்டட், ஓகேவா? நெவர் நோன் பிஃபோர் அப்படி இல்லைனா நாட் எக்ஸ்பெக்டட் தான் அன்பிரசிடென்டட்கான மீனிங். ஓகே, endurance is tolerance. endurance னா டாலரேட் பண்ணிக்கிறது, தாங்கிக்கிறது தான் endurance. ஸோ endurance is tolerance. வீன்னா பிரேக் ஆஃப், வித்ட்ரா பண்ணுறது, ஓகேவா? வித்ட்ரா, வெளில வர்றது வீன், வித்ட்ரா அப்படி இல்லைனா பிரேக் ஆஃப். வேன்னு ஒரு வேர்டு உண்டு. வேன் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுறதுன்னு அர்த்தம், ஓகேவா? WANEனா டிக்ரீஸ் ஆகுறது. வீன் அப்படின்னா பிரேக் ஆஃப், வித்ட்ரா பண்ணுறது, ஓகேவா? கான்சென்சஸ், கான்சென்சஸ் இஸ் அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய வேர்டு இஸ் கன்கார்ட். கன்கார்ட், கான்சென்சஸ், அக்கார்ட் எல்லாமே வந்து அக்ரிமெண்ட்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ கான்சென்சஸ் இஸ் அக்ரிமெண்ட், அப்படி இல்லைனா கன்கார்ட், அக்கார்ட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எம்ப்ரேஸ். ஸோ எம்ப்ரேஸ் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணுறது, ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது அந்த எம்ப்ரேஸ்க்கான அர்த்தம், ஓகேவா? ஸோ சப்போர்ட். காக்னிசன்ட், காக்னிசன்ட்னா அவேர் அண்ட் கான்ஷியஸாக இருக்கிறது, கான்ஷியஸாக இருக்கிறது தான் அந்த காக்னிசன்ட், ரொம்ப அவேராக இருக்கிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அந்த காக்னிசன்ட்டுக்கான அர்த்தம், ஓகேவா? ஸோ அவேர் அப்படி இல்லைனா கான்ஷியஸ். பைபோலாரிட்டி, ஸோ நம்ம பேசேஜ்குள்ளே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் பைபோலாருக்கு நிறைய மீனிங் உண்டு. ஸோ இந்த இடத்துல அது என்ன மீனிங்கில் வந்திருக்குன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் பைபோலாருக்கான அர்த்தம் இந்த இடத்துல பொறுத்தவரையும், ஓகேவா? பிரீச், நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய வேர்ட் பிரீச்னா வயலேட், அப்படி இல்லைனா இன்ஃப்ரிஞ்சு, மீறுறது, ஓகேவா? தடையை மீறுறது தான் அந்த பிரீச். வயலேட் அப்படி இல்லைனா இன்ஃப்ரிஞ்ச். So next anticipate. Anticipate is expect பண்றது தான் anticipate, expect பண்ணிட்டு இருக்கிறது anticipate, ஓகேவா? forge, forgeனா encourage பண்றது, foster support பண்றது. இப்போ embrace பார்த்தோம் இல்லையா, அந்த மீனிங் கூட எடுத்துக்கலாம். ஸோ forge அப்படின்னா encourage, foster, support என்ன வேணா வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.